வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஸ் அண்ட் ஃபிஷஸ் எல்லாம் வளர்க்குறோம். அதுக்கு ஒரு சில அக்சரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏரோ பெட் ஷாப் வந்து போயிருந்தேன். அங்கே போனப்போ பிளான்டட் டேங்க் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த பிளான்டட் டேங்க் தான் பார்த்தேன். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த ஒரு பிளான்டட் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் ஃபில்ட்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் நிறையா விட்டுருந்தாங்க. ஒரு பிளான்டட் டேங்க்குமே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக செட் பண்ணியிருந்தாங்க. அது போக இப்போ பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து கம்மியாக வாட்டர் ஃபால் செட்டப்பில் ட்ரிஃப்ட் விட்டெல்லாம் வச்சு ஒரு சில பிளான்ட்ஸ் வச்சு குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் விட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரியான செட்டப் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபிஷ்ஷஸ் அங்கே என்னென்ன இருக்குதுங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். சில்வர் அரவணா பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கான்ஸில் ஒரு 2-3 வெரைட்டி பார்த்தேன். ஃப்ளவர் கான்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா டேங்க் எல்லாமே நல்லா கிளியராக இருந்தது. நிறையா டேங்க் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் நிறையா ஸ்டாக் வச்சுருப்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் கலரில் ஃப்ளவர் கான்ஸ் இருந்துச்சு. அது போக குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் நிறையா இருந்துச்சு. பார்ப் வெரைட்டிஸு, மோலிஸு, கப்பீஸு, கௌரமிஸ் கூடி நிறையா இருந்துச்சு. கிரே ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா ஆக்டிவாக இருந்தது கிரே ஃபிஷ்ஷஸ். அது போக அங்கே டர்ட்டில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. 2 டர்ட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. நம்மளால் வீடியோ எடுக்க முடியல, கடையை க்ளோஸ் பண்ணுற டைமில் போயிருந்தோம். ஸோ குயிக்காக நம்ம அக்சரிஸ் அங்கே என்னென்ன இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். பெட்ஸுக்கு தேவையான எல்லா அக்சரிஸுமே வச்சுருக்காங்க. அது போக ஃபிஷ் டேங்க்கு தேவையான மோட்டர்ஸு, ஏர் பம்ப்பு, அது போக நெட்ஸு, க்ளீனிங் பண்ணுற டூல்ஸு, எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன வாங்கியிருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட் ஷாப் போயிருக்கும்போது இந்த க்ரூமிங் ப்ரஷ் வந்து பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா செல்ஃபாக வந்து க்ளீனிங் பண்ணிக்கும். கேட்டை வந்து நம்ம க்ளீனிங் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஹேரெல்லாம் வந்து அதுவே செல்ஃப் க்ளீனிங் பண்ணிக்கும். எவ்வளோ வாங்கணும்? இது ஒரு 100 ருபீஸ்னு நம்ம வாங்கணும். இது பார்த்திங்கன்னா டேங்க் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆகிட்டே இருக்குன்ட்டு நம்ம ஸ்க்ராப்பர் ஒன்று வாங்கியிருக்கிறோம் புதுசாக. இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100. நெட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம புது ஃபிஷ் எல்லாம் வாங்கினோம்னா ஃபில்டர் பண்ணி வாட்டர் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு, ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறதுக்கு, வார்ம்ஸ் எல்லாம் கூட ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைவ் வார்ம்ஸை இந்த பெரிய சைஸ் நெட்டு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அவுட்லெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பம்ப் பண்ணி வாட்டரை வெளியே எடுத்துக்கலாம். டேங்க் லாக் பண்ணிட்டா வராது. இதுல இருந்து தண்ணி வீணிடாமல இல்ல லாக் பண்ணி. ஓகே, இது அரௌண்ட் 400 வாங்கணும். நெட் ஒரு 150. இந்த மாதிரி பெட்ஸ் அண்ட் ஃபிஷஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.